நீ வந்தாலும் கழகம், நீ சென்றாலும் கழகம். நாரதன் வருகிறான் என்றால் அனைவருமே பணிந்து விடுகிறார்கள். பாட்டி, என்னடா நீங்கள் அறியாதது எதுவுமே இல்லை. நாரதர் கழகம் செய்தாலும் அது நன்மையில தானே முடியும். இருந்தாலும் இன்று கைலாயத்தில் உன்னுடைய பாட்டி உலகால நாடகி இந்த உமையவள் தானிமைகள் இருக்கின்ற நேரத்தில் ஏன் வந்தாய்? எதற்காக பாட்டி? உன்னை சந்திக்கலாம் ஓடாடி வந்தேன். என்ன காரணத்துக்கு வழியா வந்தேன். கால்கள் எல்லாம் சோர்வையாக இருந்தது. பிறகு பெரிய ஆலமரம், ஆலமரத்துல சற்று நேரம் அமர்ந்தேன். அந்த ஆலமரத்தை உச்சி கிளையில் அன்னக்கிளையும் அன்னப்பறவையும் நயன பாஷையில் பேசிக் கொண்டிருந்தது. என்னவென்று பேசிக் கொண்டது? உலகத்தில் உயர்ந்தவள் சக்தி தானா? இந்த உலகத்தில் உயர்ந்தவள் சக்தி தானா? இந்த சக்தி நானா? ஆமா பாட்டி. அது எப்படி? பாட்டி, நீங்களே யோசித்து பாருங்களே. இந்த உலகத்தில் தோன்றியவள் நீதான். முதலாக தோன்றியவள் நான். மரம், செடி, கொடி, மொழி மொத்த படைத்தவள் நான். அப்படி இருக்கும்போது உலகத்தில் உயர்ந்தவள் நீங்க தானே பாட்டி. அப்படி என்றால் உலகத்தில் உயர்ந்தவள் சக்திதான். சக்தியே இல்லை என்றா இந்த உலகம் ஏது பாட்டி? உலகத்தை படைத்தவள் நீ. நீ இல்லை என்ற அந்த சக்தி இந்த உலகமே ஏது பாட்டி? நான் அசைந்தால் அசையும் உலகம். நான் அசையாவிட்டால் உலகம். உலகத்தை உயர்ந்தவள் சக்திதான், சக்திதான். இப்பொழுதே மனமகிழ்ந்து இதை பார்த்தாயா? இந்த சந்தோஷமான செய்தியை அனைவருக்கும் எடுத்து உலகெங்கும் உரைக்க காத்து கொண்டிருக்கிறேன். நாராயணன் கைலாய வந்தே பெரிய பாட்டியை சந்தித்து கழகத்தை தொடங்கி விட்டேன். இப்ப சிறிய பாட்டிக்கு அங்கேயிடம் சென்று இன்னொரு கழகத்தை தொடங்கினா என் வேலை சிரமமாக முடிந்துவிடும். புறப்படுகிறேன் பாட்டியை சந்திக்க.